ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. நிஃப்டி 50 ஒரு 50 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸும் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ் இருந்துச்சு. ஆனால் ஒரு 12 மணிக்கு அப்புறம் பார்க்கும்போது நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், சென்செக்ஸ் 102 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி பேங்க் வந்து 286 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி ஐடி 3 பாயிண்ட் பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல இருக்குது, நிஃப்டி ஐடி 3 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது, பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 197 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ இது நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 அந்த டைமில் மார்க்கெட்லேருந்து எடுத்த அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நிறைய பேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த டெலிகாம் செக்டர். நேற்று வந்து நான் டீட்டெயில்ஸாக அந்த லிங்கே கொடுத்துருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இந்த டெலிகாம் கம்பெனிஸ் குறிப்பாட்டு ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், ரிலையன்ஸோட ஜியோ, ஏர்டெல் ப்ளஸ் வந்து வோடஃபோன் ஐடியா. ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸோட ஜியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் ஹைக் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிளானுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 30 ரூபா 34 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஒரு பிளானை எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25%, 12.5% to 25% வரைக்கும் ரேட் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதால் பார்த்தீங்கன்னா அந்த டெலிகாம் கம்பெனிஸுக்கு எல்லாமே ஒரு பெனிஃபிட் இருக்குது. இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 21 லட்சம் மார்க்கெட் கோடியை டச் பண்ணாங்க. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3123 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கும்போது 2% மேலே வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். 21 லட்சம் கோடி அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோன் அந்த கம்பெனி ரீச் பண்ணியிருக்காங்க அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டெலிகாம் கம்பெனிஸில் ரிலையன்ஸ் மட்டும் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து வோடஃபோன் ஐடியாவும் சரி, நெக்ஸ்ட் வந்து ஏர்டெலும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சு. ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ்ல இருந்த இந்த ஷேர் எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. ஐடியாவும் வோடஃபோன் ஐடியா நெகட்டிவ்ல இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்டெலும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு டார்கெட் பிரைஸ் வந்து ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி கொடுத்துருந்த 3380 ரூபா டார்கெட் பிரைஸ் கொடுத்துருந்தாங்க. 17% அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரீஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு 3550 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ப்ராஃபிட் வந்து 18% ஆட்டும், ஆனுவல் ஃபேஸ் வந்து 26% ஆட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஃபினான்ஷியல் 24 to 27 அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஜெஃப்ரீஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் பார்க்கும்போது 3123 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த ஷேர் 15% ரேலியாக இருந்து மார்னிங் 9%, அப்புறம் பார்க்கும்போது 12%, அப்புறம் 15% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. 2312 ரூபா அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஷேர். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க ஜூலை 12 இவங்களோட போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் போனஸ் ஷேர் இஷ்யூ குறித்தான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போனஸ் இஷ்யூக்கான ரெக்கார்ட் டேட் என்ன முடிவு பண்ணல. பட் வந்து ஜூலை அவங்க வந்து அந்த போர்ட் மீட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதில் தான் அந்த போனஸ் ஷேருக்கான இஷ்யூஸ் குறித்தான முடிவெல்லாம் எடுப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 19 ரூபா டிவிடன் ப்ளஸ் வந்து 3 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்டு, டோட்டலாட்டி 22 ரூபா அந்த டிவிடன் பே அவுட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது இந்த பாசிட்டிவ் நியூஸால தான் பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் டிவிடெண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்ததுனால தான் இந்த சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 15% மேலே ரேலி ஆகி இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல 90% மேலே ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. இது பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகேப். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 3% கீழே விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த செக்டாரில் இந்த அவங்க பண்ணுற பிஸ்னஸ் செக்டாரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாமினன்ட்ல இருக்கிறாங்க அந்த பாலிகேப். ஸோ இதில் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பிளாக் டீல் 2.74% ஆஃப் த ஈக்விட்டி ஸ்டேக் வந்து விற்றுருக்காங்க. ஸோ மேபி ப்ரொமோட்டர் குரூப் தான் விற்றுருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்கு. 2716 கோடி வேல்யூல ஸ்டேக் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க பாலிகேப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 6708 ரூபா அப்படி வச்சு கிட்டத்தட்ட 40.5 லேக் ஆஃப் ஷேர் வந்து பாலிகேப் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து பார்க்கும்போது 4% டிஸ்கவுண்ட் அந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 6779 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 3% இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ்லாம் முடிவு எடுக்கிறாங்க. அதாவது நம்மள இன்வெஸ்டர்ஸ் இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். அதாவது இவங்க ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க அந்த கம்பெனியோட. அவங்க அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேதாந்தா பண்ணதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டாக் வந்து நல்ல ரேலி ஆகுது. அவங்களுக்கு வந்து கடன் இருக்கலாம், மேபி பண தேவைகள் இருக்கலாம். ஸோ ஸ்டாக் நல்ல ரேலி ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை விற்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸும் இந்த மாதிரி கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும். நல்லாவே ஸ்டாக் ரேலி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் நல்லாவே பயனுள்ளதாக இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த கம்பெனியோட டெப்ட் அடைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாலிகேப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லாவோட அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியன் சிமெண்ட்ஸில் 23% ஆஃப் த ஈக்விட்டி ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் செல்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ராதாகிருஷ்ணன் தமானி, அவரு தான் வந்து செல் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்தியன் சிமெண்ட்ல வந்து
கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 1885 கோடி வேல்யூ உள்ள ஸ்டேக், அதாவது 23% ஆஃப் த ஸ்டேக் வந்து இந்தியன் சிமெண்ட்ஸில் உள்ளதை இப்போ குமார் மங்கலம் பிர்லாவோட அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 23% ஆஃப் த ஸ்டேக் வந்து இவங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இந்தியன் சிமெண்ட்ஸில் ஹோல்ட் பண்ணுறாங்க. இதில் என் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஃபேமிலி வந்து 28% ஹோல்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் 46%, அதாவது ஒரு 46% ஆஃப் த ஸ்டேக் வந்து பிளட்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவங்க 267 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஷேருக்கு வச்சு வாங்கியிருக்காங்க. 9% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்காங்க அந்த ஷேர் அல்ட்ராடெக் சிமெண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிசிஎல்ல வந்து அப்டேட். ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 304 ரூபா அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருப்பீங்க, இந்த போனஸ் ஷேர் எப்போ கிரெடிட் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பிபிசிஎல்லுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போனஸ் ஷேர், அந்த போனஸ் ஷேருக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிற ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 22 கொடுத்துருந்தாங்க. அதே ஹெச்பிசிஎலுக்கு June 21 சொல்லியிருந்தாங்க ரெக்கார்ட் டேட். ஸோ வந்து இப்போ நான் வந்து சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த போனஸ் ஷேர் வந்து July 8 கிரெடிட் ஆகும் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஷோ ஆச்சு. ஸோ July 8 மேபி எனக்கு தெரிஞ்சு ஜூலை ஒரு 10 அந்த பிபிசிஎல் ஹெச்பிசிஎலுக்குள்ளே போனஸ் ஷேர் கிரெடிட் ஆயிரும். ஸோ சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அந்த டவுட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிசிஎலோட பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டோட சப்சிடரி வந்து பாரத் பெட்ரோ ரிசோர்சஸ். அவங்க பார்த்தீங்கன்னா வீடியோகான் ஆயில் வெஞ்சர்ஸ் லிமிடெட் வந்து அக்யூர் பண்ணுறாங்க. இது வந்து பிரசிலியன் ஜாயிண்ட் வெஞ்சர் முறையில் ரன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி. இதை பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பிபிசிஎலோட சப்சிடரி பாரத் பெட்ரோ ரிசோர்சஸ் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த வீடியோகான் ஆயில் வெஞ்சர்ஸை இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு இவங்க பாரத் பெட்ரோ ரிசோர்ஸ் வந்து டெப்ட் ரீசொல்யூஷன் பிளானை வந்து மும்பை பேங்க்ரப்சி கோர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மும்பை பேங்க்ரப்சி கோர்ட்டும் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலும் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோகான் ஆயில் வெஞ்சர்ஸ் லிமிடெட் பிபிசிஎலோட சப்சிடரி வந்து கையகப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீசொல்யூஷன், அந்த டெப்ட் ரீசொல்யூஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டு 30,640 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிபிசிஎல பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிசிஎல்ல இன்னொரு அப்டேட் வந்திருந்து. அவங்க பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ப்ரொடக்ஷன் உள்ள அந்த கொச்சி ரிஃபைனரி க்ரூட் யூனிட்டை பார்த்தீங்கன்னா 1 month மெயின்டெனன்ஸ்க்காண்டி ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாமே மெயின்டெனன்ஸ்க்காண்டி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ பட் ஒரு ஷார்ட் டைமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த மெயின்டெனன்ஸ்னால. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட கொச்சி ரிஃபைனரியை வந்து பிபிசிஎல் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்க்காண்டி சில மந்த்ஸ் இது க்ளோஸ் பண்ணுறாங்க, ஷட் டவுன் பண்ணுறாங்க. இது பிபிசிஎல பொறுத்த இன்னொரு அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டன் கொடுத்த அப்டேட்டு. டைட்டன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ப்ரீமியம் சன் கிளாஸுக்கான ஃபர்ஸ்ட் ரீட்டைல் அவுட்லெட்டை வந்து பெங்களூரில் ஓப்பன் பண்ணுறாங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ப்ரீமியம் சன் கிளாஸஸில் இந்தியாவில் மார்க்கெட் எஸ்டிமேட் அந்த கம்பெனி எப்படி எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா 800 கோடியாட்டி எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ப்ரொஜெக்டட் CAGR அவங்க சொல்கிறது 10% growth வச்சு அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 800 கோடி மார்க்கெட் எதிர்பார்க்குறாங்க அந்த ப்ரீமியம் சன் கிளாஸஸில். ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ரேப்பிடாக க்ரோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சன்கிளாஸஸ்க்கான இந்த ப்ரீமியம் சன்கிளாஸஸ்க்கான ஃபஸ்ட்டு ரீட்டைல் அவுட்லெட்டை பார்த்தீங்கன்னா பிராண்ட் அவுட்லெட்டை வந்து பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டைட்டன். இது டைட்டனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3408 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டைட்டன். இப்போதைக்கு டைட்டன்லாம் கை வைக்க முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டனோட ஷேர்லாம் நல்லாவே ரேலி இருக்குது. ஸோ இந்த டைம்லலாம் டைட்டனில் வந்து நிறைய பேர் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க டைட்டனு. ஸோ பட் வந்து இப்போதைக்கு டைட்டன்லாம் கை வைக்காமல் இருக்கிறது என்னோட ஒப்பீனியன் நல்லதுன்னு நான் சொல்வேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைட்டனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெல் கம்பெனியில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் ஜார்க்கண்ட்லேருந்து கிடச்சிருக்கு. ஜார்க்கண்டில் DVC அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதாவது தாமோதர் வேலி கார்பரேஷன், அவங்க தான் அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெடுக்கு. 13,300 கோடி வேல்யூ உள்ள டீலு. ஸோ அந்த 13,300 கோடி வேல்யூ உள்ள கான்ட்ராக்ட் பார்க்கும்போது 1600 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து கொடர்மா இந்த ஜார்க்கண்டில் இருக்க கொடர்மாவில் வந்து இது அமைக்கிறதுக்கான கான்ட்ராக்ட் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் சம்மந்தமானது நினைக்கிறேன். இந்த தாமோதர் வேலி கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்டிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் அந்த கான்ட்ராக்டை வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நேஷனோட எனர்ஜி செக்யூரிட்டி சம்மந்தமான கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாட்டு பார்க்கும்போது பெல் பார்த்தீங்கன்னா பெல் வந்து இந்த DVC நான் சொன்ன தாமோதர் வேலி கார்பரேஷனுக்கு வந்து 2030 8140 மெகாவாட் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி, இந்த தெர்மல் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெல்லோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 304 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேர்லலாம் கை வைக்க வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணலாம், ஃபியூச்சரில் ஏதாவது வாய்ப்பு வருதான்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேமண்ட் குழுமத்தில் வந்து அப்டேட். ரேமண்ட் குழுமம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து ரேமண்ட் அது 2 பிஸ்னஸ் என்டிட்டியாக இது ஸ்பிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கௌதம் சிங்கானியாவை பார்த்தீங்கன்னா ரேமண்டோட சிஓ அதாவது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் சிங்கானியா வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரேமண்ட் குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில பேங்க் ஸ்டாக்ஸில் அப்டேட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 6500 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் டெப்ட் இஷ்யூ மூலமாட்டு 6500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது QIP மூலமாட்டு 3500 கோடியும் டெப்ட் செக்யூரிட்டிஸ் மூலமாட்டு 3000 கோடியும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர்பிஎல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இவங்க பார்த்தீங்கன்னா ஜூன் 27 வந்து ஃபண்ட் ரைஸுக்கான அந்த 11000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான முடிவு வந்து அவங்களோட போர்டு வந்து இப்போ அப்ரூவல் தெரிவிச்சிருக்காங்க ஜூன் 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அல்லது குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டு 5000 கோடியும் நெக்ஸ்ட் வந்து அதர் அல்டர்னேட்டிவ் மோட் மூலமாட்டு மிச்சம் உள்ள ரிமைனிங் க்ரோஸ் வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது AU ஸ்மால் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட RVNL மிடில் ஈஸ்ட் LLC துபாயை பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரியாட் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா RVNL கொடுத்த அப்டேட். அவங்களோட சப்சிடரியாட்டு இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட RVNL மிடில் ஈஸ்ட் துபாயை வந்து அவங்களோட சப்சிடரியாட்டு இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அந்த ஆர்டர்லாம் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கம்பெனி RVNL. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு அசோக் லைலாண்டோட அந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அசோக் லைலாண்ட் கூட சைன் பண்ணியிருக்காங்க அந்த வெஹிக்கிளுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காண்டி. இது அசோக் லைலாண்ட் பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.